வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபாதர்ஸ் டேக்கு ப்ரெசென்ட் பண்ற மாதிரியான ஒரு 3 கிஃப்ட் ஐடியா பார்க்க போறோம். இதுக்காக பழைய நோட்ல இருக்கிற அட்டை இருக்கும் இல்லையா, அதை நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஓல்டு நோட் புக் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து இந்த அட்டையை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பழைய இன்விடேஷன் கார்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சார்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நோட் புக்லேயே சில அட்டைகள் வந்து ரொம்பவும் திக்காக இருக்கும். அந்த மாதிரியான அட்டைகள் வந்து நம்ம இதுக்காக யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரியான அட்டைகள் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலேருந்து 2 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்த பிறகு சர்க்கிள் ஷேப்பில் இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பீஸ் தேவைப்படும். அதனால ஃபெவிகம் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதுக்குரிய கேப் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கலாம், இல்லைனா சில நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது பொம்மைகளோ இல்லை ட்ராயிங்கோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி வச்சு கொஞ்சம் கிறுக்கிருக்கலாம். அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலோ அதை வந்து நம்ம ஒட்டி கவர் பண்ணணும். அதுக்காக வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதாவது கலர் பேப்பரோ அல்லது சாதாரண ஒயிட் பேப்பரோ கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருந்தேன்ல, அதில் வந்துட்டு க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு வேர்ல்ட் மேப் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த ப்ரஷ் பெனுக்கு பதிலாக நீங்கள் சாதாரண ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கலர் பென்சில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோல்ல, அந்த அட்டையில் டேட்னு கொஞ்சம் பெரிய சைஸில் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து யூ ஆர் மை வேர்ல்ட் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன். இதை எழுதினதுக்கப்புறம் நான் ஒரு மினி பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டிலுக்குள்ளக்க கொஞ்சம் கல் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்க்கு பதிலாக ஏதாவது கிளிட்டர்ஸோ சீக்வன்ஸோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் ஷேப்பில் கோல்டன் கலர் சீக்வன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு த்ரெட் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே கொஞ்சம் கேப் விட்டு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம வந்து வேர்ல்ட் மேப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாஷி டேப் இருந்ததுன்னா கூட நீங்கள் பின்பக்கமாக ஸ்டிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒட்டினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இந்த கார்க்கோட சேர்த்து இருக்கிற மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ இதை எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ஸ்டிக் பண்ணும்போது இந்த த்ரெட் மட்டும் கரெக்டான சைஸ்க்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இந்த த்ரெட் விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது இது வந்து எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே இருக்கும். கரெக்டான அளவுக்கு த்ரெட்டை கட் பண்ணி ஒட்டியிருந்தீங்கன்னா இதை ஷேக் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற கிராஃப்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்களோட அப்பாவுக்கு பர்த்டே வரும்போதோ அல்லது ஃபாதர்ஸ் டேக்கோ கிஃப்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரியான மினி பாட்டில் எல்லாமே வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நீங்கள் நம்ம ஊரில் வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாட்டில் 10 ரூபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக இந்த நோட் புக் அட்டை இருக்குல்லங்க, அதில் வந்துட்டு சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள் எப்படி நம்ம கட் பண்ணோன்னா சின்னது, மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் ஒட்டுறதுக்காக நான் வந்து ஃபோம் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோம் ஷீட் வந்து ஒயிட் கலர், டார்க் ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் இந்த மாதிரி கலரை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோம் ஷீட் தான் ஒட்டணுன்ட்டு இல்லை, இதுக்கு பதிலாக கலர் சார்ட் பேப்பரோ இல்லை சாதாரண கலர் பேப்பரோ கூட ஒட்டிக்கலாம். நான் கட் பண்ணியிருக்கிறது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட். ஆனால் வந்து கிளிட்டராக இருக்கிற பக்கத்தை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். எதுக்காகனா நம்ம வந்து இதில் எழுதுவோம். கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் வந்து எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான். இப்போ வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த அட்டையில் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இது எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து ஒட்டிக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஃபெவிபாண்ட் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா ஒட்டியிருக்கும், பிரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இல்லை ஃபெவிகால் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஃபெவிகால் கூட ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி 3ஐயுமே ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஹோல் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பீஸ்க்கு வந்து நம்ம எந்த இடத்துல ஹோல் போட்டிருக்கோமோ அதே இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்ததையும் ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். பஞ்சிங் மிஷினுக்கு பதிலாக ஏதாவது ஷார்ப்பான நீடில் இருந்தாலோ இல்லை சேஃப்டி பின் இருந்துச்சுனாலோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டு விட்டுக்கோங்க. ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்துட்டு ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கிற ஜெல் பென் யூஸ் பண்ணிவிட்டு டேட்னு எழுதிக்கிறேன். ஜெல் பென் யூஸ் பண்ண வந்து அவ்வளோ பிரைட்டாக தெரியலை, அதனால மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜெல் பெனில் எழுதினோம்ல அதுக்கு மேலேயே நல்லா டார்க்காக இருக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இது வந்து நான் ஒரு கீச்செயின் தான் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ளதில் பான்னு போட்டுட்டு அதில் வந்துட்டு உங்கள் டேடியோடைய பர்த்டே இயர் இருக்கும் இல்லையா, அந்த இயர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்னு போட்டுட்டு எந்த வருஷத்தில் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மேரேஜ் ஆச்சோ அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அடுத்து உள்ள சர்க்கிளில் டேடின்னு போட்டு நீங்கள் பிறந்த இயர் இருக்கும் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து இந்த 3 சர்க்கிளையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு கீச்செயினோட சேர்த்து அட்டாச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உள்ளது தவிர அடுத்தடுத்த 2 சர்க்கிளுக்கு உள்ளேயும் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டிக்கர்ஸோ அல்லது ஏதாவது எழுதுறதுனா கூட எழுதிக்கலாம். இந்த கீச்செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் ஃபோம் ஷீட்டோ அல்லது கலர் பேப்பரோ இல்லை சார்ட் பேப்பரோ யூஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்காக நீங்கள் அதுக்கு மேலே செல்லோ டேப் எடுத்து நீங்கள் நீட்டாக ஒட்டிடுங்க. அடுத்த கிராஃப்ட்டுக்காக இந்த நோட் புக் அட்டை இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒட்டுறதுக்காக ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சாதாரண ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி 2 சைடையும் ஒட்டி கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு ஃபாதர் அப்படின்றத நான் எழுதிக்கிறேன். ப்ரஷ் பெனுக்கு பதிலாக சாதாரண ஜெல் பென் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கெட்ச் பென் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் உங்கள் அப்பாவோட பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ அல்லது ஃபாதர்ஸ் டேக்காக ஏதாவது விஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஏதாவது விஷ் நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இல்லை ஹிந்திலேயோ கூட எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன எழுதியிருந்தாலும் அந்த அட்டை இருக்கு இல்லையா, அதோட ஓரத்தில் உங்களுக்கு பிடிச்ச டூடுல்ஸ் ஏதாவது வரைஞ்சி விடுங்க. நான் ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற ஹைலைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இதை சுற்றியுமே பார்டர் மாதிரி நான் லைன் போட்டிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளானது தான். இதுக்கு பேக் சைடில் உங்கள் டேடியோடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து ஒட்டிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ஸ்டிக் பண்ணுங்கள். நான் வந்து ஐ லவ் மை டாட் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து 2 சைட்லேயும் பெரிய சைஸில் இருக்கிற செல்லோ டேப் யூஸ் பண்ணிவிட்டு ஒட்டி கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அடுத்து பஞ்சிங் மிஷினோ அல்லது ஏதாவது நீடிலோ சேஃப்டி பின்னோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து நீங்கள் டேரெக்டாகவே கீச்செயினில் மாட்டிட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆனால் இதை விட வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது டேசில் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு டேசில் இல்லை. நான் வந்து எழுதும்போது ஃபஸ்ட்டு பார்டருக்காக ப்ளூ கலரில் இருக்கிற ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதனால ப்ளூ கலரில் இருக்கிற கிளிட்டர் ஃபோம் ஷீட் நான் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து மேல் பக்கம் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட் டேசல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கீச்செயினோட சேர்த்து அட்டாச் பண்ணலாம். இல்லைனா கிளிட்டர் ஃபோம் ஷீட்க்கு பதிலாக உல்லன் த்ரெட்லேயோ சில்க் த்ரெட்லேயோ கூட நீங்கள் டேசல் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணலாம். இப்போ கீச்செயின் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேசலையும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். நோஸ் ப்ளேயர் யூஸ் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா டைட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாகவே இந்த கீச்செயின் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே 2 கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2 கிராஃப்டில் டேட் யூ ஆர் மை வேர்ல்ட் அப்படின்னு நம்ம பாட்டில் ஆர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேயுமே இந்த கார்க்குக்கு மேலே ஒரு ஐபின் எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜம்ப்ரிங் சேர்த்துட்டு அந்த ஜம்ப்ரிங் எடுத்து இந்த கீச்செயினோட அட்டாச் பண்ணிங்கன்னா இதை கூட கீச்செயினாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 கிராஃப்ட் ஐடியாவில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.